டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. எஸ்ஐயா புத்தகம் 48வது அதிகாரம் 17-19 வசனங்கள். இவைகளிலே நாம் பார்க்கிறது என்னவென்றால், அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க முயற்சி எடுத்திருந்தால் உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும்? உன் வழிமரபினர் மணல் அளவாய், மணலை கையில் எடுத்தோன்னா அதை எண்ணிக்கையை பிரபுடைய கம்ப்யூட்டர்ல மணல் அளவாய் வழித்தோன்றல் கதிர்மணிகள் போன்றும் இருக்க. வழித்தோன்றல்கள் வழிமரபினர் நம் வழியாய் வருகிறோம். வழித்தோன்றல் கதிர்மணினா பலன் கொடுக்கிறது. கதிர்மணி என்பது எதை குறிக்கிறது? பலன் கொடுக்கிறது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். உலகை சென்று கனி தரும்படியா, அந்த கனியில் நிலைத்திருக்கும்படியாய் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். ஏனென்றால் ஆண்டவருடைய பெயர் முன்னிலையில் அளிக்கப்பட்ட இருக்கிறோம். நாம் அவருடைய உறவிலே நாம் பங்கேற்கிறோம். மணல் அளவு அவ்வளவு அவருடைய நிறைவு வழிமரபினர் வழித்தோன்றல்கள் நிறைவுள்ளவர்களாக. நிறைவை மணல் எதை குறிக்கிறது? அளவை அதிகத்தை குறிக்கிறது. கதிர்மணி எதை குறிக்கிறது? பலனை குறிக்கிறது. நல்ல நிறைவு குறிக்கிறது. ஆகவே நம்மளுடைய வாழ்வு இன்றைக்கு ஆண்டவருக்கு அபரியும் நாடுகள் ஜீவன் தரும் மிகுதியாய் பெறும். நாம் நிறைவான வாழ்வு, தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய். அது மட்டுமல்ல, நாம் கனி கொடுக்கிற மக்களை, கனி கொடாத எந்த ஒரு கிளை விட்டுண்ட அக்கினிலை போல நாம் அவரோடு நிலைத்திருந்தால், வார்த்தை நமக்குள் நிலைத்திருந்தால் நாம் மிகுந்த கனிதருடைய சிறர்களாய் பெற முடியும். ஆகவே பலனிலும் நாம் நிறைவு கொள்ள ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் நல்ல ஆண்டவரை மணல் போல அளவு வழி மரபினர் இதோ மணல் அளவாயும், இதோ வழி தோன்றல்கள் கதிர்மணி போல பலன் கொடுக்கிற மக்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தொடர்ந்து காத்தல் நல்ல பிதாவே. ஆமென்.